இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லே இப்போ நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் கும்ஃபுலாம் தெரிஞ்ச ஒரு நபர் தான், பெய்ஜிங்கை சேர்ந்த ஒரு நபர். இவருடைய அம்மாவுக்கு நியூயார்க்கில் கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறனால பெய்ஜிங்லேருந்து நியூயார்க்கு குடிபெயர்றாங்க இவரும் இவருடைய அம்மாவும். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாப்புல, அந்த பொண்ணோட அதுக்கப்புறம் நட்பு, காதல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயமாக நகரப்போக ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுடைய அப்பா இருக்கார். அவர் ஒரு காலத்தில் பெரிய ஃபேமஸான பாக்ஸராக இருந்த நபர் தான். ஆனால் இப்போ அந்த ஆள் உடனே வாங்கி கடைசியாக கடங்காரன் எல்லாம் கழுத்தை பிடிச்சி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. இப்போ தன் காதலியுடைய அப்பாவுடைய அந்த கடனை நம்மளே எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் வேணும், அதுக்கு தான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை படத்துடைய கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸில் 6வது பாகமாக வெளியாகக்கூடிய ஒரு படம். இதை ஜானத்தன் என்ட்விசில் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலமே என்ன அப்படின்னா, அங்கங்கே ஒரு சில காமெடி, சின்ன சின்ன காமெடி மூமெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு சில இடங்கள் நல்ல எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், இது ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜாக்கியும் சரி, ரால்ஃபும் சரி, இந்த 2 பேரும் சேர்ந்து கதாநாயகன் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸு, அது சாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அதே மாதிரி கதாநாயகன், அவருடைய அண்ணன், 2 பேத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, இதில் அவங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு, இதனால் கதாநாயகன் இப்போ வரைக்கும் எந்த மாதிரி ஒரு ட்ராமாவை கடந்து வர்றாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அந்த எமோஷனல் சைட்லேயும் கிளியராக செட் அவுட் பண்ணிவிட்டு இந்த டீமை. இதனால தான் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ரெண்டுமே அங்கங்கே ஒரு சில இடங்களில் ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று பென் வேங், அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. அவருக்கு பேராக சாடி ஸ்டான்லி, அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. 2 பேத்துக்குள்ளே சின்ன சின்ன அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில். இதுபோக ஒரு பக்கம் நம்ம ஜாக்கி சான், இன்னொரு பக்கம் ரால்ஃப் மேக்கியோ. இந்த 2 பேரும் ஜாக்கியை பொறுத்தவரைக்கும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 சீன் தான் வருவாப்பில், செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல்லாக வர ஆரம்பிப்பாப்பில். அதே மாதிரி ரால்ஃபோடைய கதாபாத்திரமே செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல்லாக வரும். இதுபோக ஜோஷ்வா ஜாக்சன், அவர் தான் கதாநாயகியுடைய அப்பாவாக பண்ணியிருக்காப்புல. படத்துடைய வில்லனாக பண்ண ஆராமிஸ் நைட். இந்த 2 பேரும் அவங்கவுங்க கொடுத்தது நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் எல்லாரும் கொடுத்தது நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான நபர் ஒரு சின்ன கேமியோ பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காப்புல. அவர் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியும். தியேட்டரில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்த ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஆர்ப்பரிக்க தான் செஞ்சாங்க அந்த நபர் வரும்போது. மற்றபடி நான் ஸ்டாண்டர்லோன் ஃபிலிமாக இதான் சார் முகத்திரையே பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யார், எதுக்கு வந்தார் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு தேவையான விஷயங்களை உள்ளே பண்ணியிருந்தாங்க. நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, அது கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லி சூப்பராகவே இருந்தது. அதுக்கு டெக்னிக்கல் சைடில் என்னென்ன சப்போர்ட்டிவாக பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த படத்தில் இப்போ என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக இந்த கராத்தே கிட் படங்கள் என்ன டெம்ப்ளேட்டில் வருமோ அப்படியே அதே டெம்ப்ளேட்டில் இன்னொரு படத்தை கொடுத்து விட்டாங்க. எந்த ஒரு காட்சியுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஏதாவது ஒன்றாவது ஒரு புதுசாக இருக்கும், இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு சில காட்சி அமைப்புகள் ஏதோ ஒன்று உள்ளே இருக்கும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்து புளிச்சு போன காட்சி அமைப்புகள் தான் படம் நெடுகலும்.
இதனாலேயே நமக்கு ஒரு சின்ன சலிப்பு வரத்தான் செய்யுது. ஒரு சில சீக்வன்ஸு கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தா கூட பல இடங்கள் ஏற்கனவே பார்த்ததான் சார், அதையே திருப்பி எடுத்து வச்சுருக்காங்க வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. இது நிச்சயமாக உங்களுக்கு தோணலாம். இதனாலேயே இந்த படம் முதல்ல ஒரு 20-25 நிமிஷம் முடிஞ்ச உடனே ரைட் அவ்வளோதான், அப்புறம் என்கிட்ட இவர் தான் போவார், அவர் தான் ட்ரெயின் பண்ணுவார், அப்புறம் இந்த ஃபைட்லாம் போவாங்க, அப்புறம் இதுதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு படத்துடைய கிளைமேக்ஸ் அந்த எண்டு கார்டு போடுற சமாச்சாரங்கள் வரைக்கும் அவ்வளவுமே ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் கொஞ்சமாவது நிமிர்ந்து உட்கார வச்சு ஏதோ நடக்க போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் கூட இந்த படத்தில் இதனாலேயே கிடையாது. இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தோணும். ஹீரோயினுடைய அப்பா ஏற்கனவே அவருக்கு கும்ஃபு தெரியாதுங்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, அவர் ஏற்கனவே ஒரு பெரிய சிட்டியோடைய அவர் தான் நம்பர் 1 பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கதையெல்லாம் சொல்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது ஏப்பா கும்ஃபு தெரியாது அப்படின்னா ஹீரோ கற்றுக் கொடுப்பாரு, நீங்கள் எல்லாத்தையும் பிளாக்ஸ் எல்லாம் கற்றுப்பீங்க, ஓகே. பாக்ஸிங்கெல்லாம் கூட ஹீரோ தான் கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற லெவலில் அப்புறம் நீங்கள் என்ன சிட்டியில் நம்பர் 1 பாக்ஸரு அப்படிங்கிற கேள்வி என் மைண்டில் இருந்தது. அது ஏன் அப்படி சித்தரிக்கப்பட்டது அந்த காட்சி அப்படிங்கிறது நமக்கு புரியலை. அதே மாதிரியே சினிமாத்தனமான ஒரு சில விஷயங்கள் உருட்டுக்கள் உள்ள இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு 2 நாள் 3 நாள் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறணும், உங்களை 2 பேர் சேர்ந்து ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமான சினிமாத்தனமான காட்சிகள் தான். எந்த ஊரில் 2 நாளில் ட்ரெயின் பண்ணி போய் அங்கே போய் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிப்பீங்கிற அளவுக்கு போகிறீங்க. இதெல்லாம் படத்துக்கு படம் பார்த்து பழகிட்டோம், நம்ம அப்படியே கற்றுக்க வேண்டியதான், அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ள இருக்குது. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் புதுசாகவோ இல்லை ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லாத வழக்கமான டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். பொழுதே போல சார் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இதில் ஒரு சில க்யூட்டான நான் சொன்ன மாதிரி காமெடி மூமெண்ட்ஸு எமோஷனல் மூமெண்ட்ஸ்னு அங்கங்கே லைட்டாக வச்சுருக்காங்க. அதனால் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காமல் பொழுது போலனா ஒரு தடவை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு தேவையே இல்லாத ஒரு சின்ன லிப்லாக் சீன் ஒன்று உள்ளே இருக்குது. பட் ஸ்டில் இந்த படம் UA 13+ தான் மக்களே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது தியேட்டர்ஸில். தமிழ் டப்பிங் எப்படி இருக்குங்கிறது அதனால எனக்கு தெரியல, இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.